ஹாய், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? எல்லாரையும் பார்க்குறதில நாம் எங்கே பார்க்குறோம், பேச தானே செய்கிறோம். ஆமாம், எல்லார் கூடயும் பேசுகிறதுல மறுபடியும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ ஹோப் யூஆர் ஆல் டூயிங் குட் அண்ட் ஆல் இஸ் வெல் இருங்க. எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, சிரிச்சுட்டே இருங்க. அண்ட் சாரி, போன வாரம் என்னால் எபிசோட் பண்ண முடியல. ஒரு மேரேஜ்க்காக அவுட் ஆஃப் டவுன் போயிட்டேன். எல்லாரும் சுற்றி சுற்றி மாற்றி மாற்றி கல்யாணமாக வைக்கிறாங்கப்பா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ ஓகே, நம்ம சொந்த கதை சோக கதையெல்லாம் விட்டுட்டு இதயத்தின் குரலோட கதைக்குள்ளே வருவோம். ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். ஸோ சிக்னேச்சரை ஃபஸ்ட்டு போடாமல் கொஞ்சம் நடுவில் போடுறேன், ஒரு சின்ன சேஞ்ச், ஓகேவா? அண்ட் இந்த வாரம் வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படிங்கன்னா வந்துட்டு த டாட் தியரி. எஸ், த டாட் தியரி, புள்ளி கூற்று தமிழில் சொல்லணும் அப்படின்னா. அண்ட் இது வந்து எனக்கு ரீசெண்டாக தோணின ஒரு விஷயம். பட் ஆப்வியஸ்லி இது வந்து ஒரு கிளீஷேயான ஒரு கான்செப்ட் தான். பட் ஸ்டில் எனக்கு ரீசெண்டாக இது தோணுச்சு. அண்ட் இது வந்து ஒரு சின்ன தியரி மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இதை எல்லாத்துக்கிட்டே ஷேர் பண்ணலாங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதுதான் இதை நான் சொல்கிறேன். அண்ட் என்ன ஆச்சு அப்படிங்கன்னா வந்துட்டு லாஸ்ட் வீக் வந்து எனக்கு கொஞ்சம் ஹார்டாக போச்சு, ஓகேங்களா? இட் வாஸ் லிட்டில் ஸ்ட்ரெஸ்ஃபுல். ஆஃபீஸில் கொஞ்சம், ஃபினான்ஸ் கொஞ்சம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓவர்வெல்மிங்காக இருந்துச்சு, கொஞ்சம் அன்பேரபுளாக இருந்துச்சு, நிறைய விஷயங்கள் மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. இட் வாஸ் லிட்டில் ஹார்ட். என்னடா அது அப்படிங்கிற மாதிரி கடுப்பாக இருந்துச்சு. எப்போல்லாம் எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கோ, ஐ யூஸ்வலி கோ ஃபார் அ வாக். அப்படியே ஒரு வாக் மாதிரி போயிடுவேன். எனக்கு வந்து வாக்கிங் வந்து ஒரு தெரப்பி மாதிரி. எப்போ கஷ்டமாக இருந்தாலும் நடப்பேன், சும்மா ஃப்ரெஷ் ஏர் வாங்குவேன், வானத்தை பார்ப்பேன், நேச்சர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஒரு 10 நிமிஷம் நடந்துட்டு வந்தாலே எனக்கு நல்ல ரிலீஃப் இருக்கும், மைண்டில் ஒரு நல்ல கிளாரிட்டி இருக்கும். நிறைய டைம் இது நான் பண்ணியிருக்கேன் அக்ராஸ் தி இயர்ஸ். ஸோ அந்த மாதிரி நடந்துட்டு இருந்தேன், அந்த மாதிரி நடக்க ஆரம்பித்தேன். கடுப்பாக இருக்குது, என்னடா அதுங்கிற மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது வந்துட்டு திடீர்னு எனக்கு எங்கேருந்தோ ஒரு ஞானோதயம் வந்துச்சு. நம்மளாம் வெறும் டாட்ஸ் தான் இல்லை, நம்ம இவ்வளோ நினச்சி ஃபீல் பண்ணுறோம், இவ்வளோ ஒரி பண்ணுறோம். பட் நம்மளாம் வெறும் டாட் தானே இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில். யோசிச்சு பாருங்கள், பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி, பல பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி உருவான யூனிவர்ஸ் இது, உருவான பிளானட் இது. அதில் வந்துட்டு பல லட்சக்கணக்கான உயிரினங்கள் இருக்குது, பல டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்பீஷஸ் இருக்குது. அதில் மனுஷங்களே வந்து அவ்வளோ கோடி பேர் இருக்காங்க உலகத்தில். அத்தனை டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரிலீஜன் இருக்குது, காஸ்ட் இருக்குது, ப்ராக்டிசஸ் இருக்குது, பேசுகிற மொழிகள் இருக்குது, வாழ்க்கை முறைகள் இருக்குது. ஸோ மனுஷங்களுக்குள்ளேயும் அத்தனை விஷயங்கள் இருக்குது. 7 கண்டங்கள் இருக்குது, ஒரு 200 கிட்ட இல்லை 200க்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்குது. இந்தியாவில் அவ்வளோ ஸ்டேட்ஸ் இருக்குது, அவ்வளோ டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குது. ஸோ அவ்வளோ பெரிய வாஸ்டான உலகத்தில், இவ்வளோ பெரிய கடல் மாதிரி இருக்க ஒரு இதில், இது எல்லாத்துக்கும் நத்தியில் நாம் ஒரு சின்ன டாட் தான் இல்லை, ஒரு சின்ன புள்ளி. அது கூட இல்லை, புள்ளியிலையும் ஒரு 100% எடுத்த ஒரு புள்ளி, குட்டி புள்ளி தான் நாம். ஸோ நாமளே அவ்வளோ சின்னது அப்படிங்கும்போது நம்மளோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஏமாத்திரம், நம்மளோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எவ்வளோ பெருசாக இருந்துட முடியும் சொல்லுங்கள்? அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப டைனியான ஒரு டாட்டாக தானே இருக்க முடியும். அதுதாங்க டாட் தியரி. ஸோ எனக்கு அப்போ தான் புரிஞ்சது, இல்லை அப்போ தான் யோசித்தேன், ஆமாம் இல்லை, இதெல்லாம் வெறும் சின்ன விஷயம் தானே, நாமளே ரொம்ப இன்சிக்னிஃபிகண்ட். நாம் இருந்தாலும் இல்லைனாலும் இந்த உலகம் இயங்கும். ஆர்ஜே பாலாஜி அடிக்கடி சொல்லுவாங்க, நம்ம இருந்தாலும் இல்லைனாலும் இந்த உலகம் இயங்கும், நம்ம இருந்தாலும் இல்லைனாலும் இங்கே இருக்க விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்க போகுது. மழை பெய்ய போகுது, நீர் ஓட போகுது, காற்று வீச போகுது, அப்படியே அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸ் வரப்போகுது. லைஃப் இஸ் கோனா சேஞ்ச், எவால்யூஷன் வரப்போகுது. அடுத்து என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. 50 வருஷம் கழிச்சு உலகம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. பட் லைஃப் வில் மூவ் ஆன், திங்ஸ் வில் மூவ் ஆன், அண்ட் எல்லாமே ஸ்மூத்தாக தான் இருக்க போகுது, ஈக்குவிலிபிரியமில் தான் இருக்க போகுது, ஓகேங்களா? நம்ம இருந்தாலும் இல்லைனாலும் தட்ஸ் நாட் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ், பிகாஸ் நம்ம ரொம்ப இன்சிக்னிஃபிகண்ட், ஒரு பெருசாக மதிப்பில்லாத ஒரு சின்ன புள்ளி தான் நாம், ஒரு கடுகு மாதிரி. ஸோ அப்படிப்பட்ட நம்மளோட ப்ராப்ளம்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதுவும் ஒன்றுமே இல்லை, கரெக்டுங்களா? பட் நாம் அதை எவ்வளோ பெருசாக யோசிக்கிறோம், எவ்வளோ பெருசாக ஊதுறோம். உலகத்திலே பெரிய ப்ராப்ளம் நமக்கு தான் இருக்க மாதிரி, உலகத்திலே பெரிய விஷயம் நமக்கு தான் இருக்க மாதிரி. ஐயோ, இது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா, இது எவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ் தெரியுமா, இது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஹேண்டில் பண்ணுறேன்னு தெரியுமா, என்னால் முடியல தெரியுமா. ஐ டோட்டலி அண்டர்ஸ்டாண்ட், ஐ டோட்டலி ரெஸ்பெக்ட் இட். நான் அந்த ப்ராப்ளமை பீலிட்டில் பண்ணலை, அந்த ப்ராப்ளமை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணலை. பட் ஜஸ்ட் இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிச்சு பாருங்கள், அதை ரொம்ப கிட்ட வச்சு பார்க்காதீங்க. சம்டைம்ஸ் லைஃப் இஸ் ஜஸ்ட் அபவுட் பர்ஸ்பெக்டிவ்ஸ் இல்லையா? தூரத்துலேருந்து பார்க்குற ஒருத்தருக்கு வேறு மாதிரி தெரியும், கிட்டேருந்து பார்க்குற ஒருத்தங்களுக்கு வேறு மாதிரி தெரியும். ஸோ அவ்வளோதானுங்க.
நமக்கு சின்ன கல்லாக தெரியறது ஒரு எறும்புக்கு ஒரு மலை, நமக்கு மலையாக தெரியறது வானத்தில் ஸ்கையில் போயிட்டுருக்கவங்களுக்கு பார்க்குறக்கு ஒரு சின்ன கல் தான். அவ்வளோதானுங்க லைஃப். ஸோ வி ஆர் ஆல் ஜஸ்ட் டாட்ஸ் அண்ட் அவர் ப்ராப்ளம்ஸும் டாட்ஸ் தான். ஸோ சின்ன சின்ன டாட்டை நம்மளால் ஈஸியாக ஹேண்டிலும் பண்ண முடியுங்க. ஸோ ப்ராப்ளம் என்றைக்குமே பெருசாக பார்க்காதீங்க, ரொம்ப சின்னதாக பாருங்கள். ரொம்ப இன்சிக்னிஃபிகண்ட்பா இது, ரொம்ப ட்ரிவியல்பா இது, நமக்கே இங்கே ஒரு பவரும் இல்லை, இந்த ப்ராப்ளம்க்கு என்ன பவர் இருக்க போகுது, இது இல்லைனாலும் நாளைக்கு ஒரு ப்ராப்ளம் வரப்போகுது, இல்லைனாலும் வேற ஒரு விஷயம் நடக்க போகுது, எதுக்கு எல்லாத்தையும் நினச்சி ரொம்ப யோசிக்கணும், எதுக்கு எல்லாத்தையும் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணணும், அப்படி யோசிச்சு பாருங்களேன். புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக நம்மளோட ப்ராப்ளம்ஸை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுறோம், பட் ஓவர் ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டாம், அதுக்கு ரொம்ப ஓவர் சீன் கொடுக்க வேண்டாம், சரியா? ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஏதாவது ரொம்ப கஷ்டம் இருக்கும்போது, ரொம்ப சோகத்தில் நீங்கள் இருக்கும்போது, இல்லை ஏதாவது ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது, ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம் கோத்ரூ பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஜஸ்ட் கோ அவுட், ஹாவ் அ வாக், இல்லை உங்களோட டெரேஸ்க்கு போங்க, உங்களோட பால்கனிக்கு போங்க, ஜஸ்ட்டு வானத்தை பாருங்கள், தலையை நல்லா நிமிர்ந்து 2 ஐஸையும் அப்படியே ஒரு 90 டிகிரியில் மேலே வச்சு வானத்தை பாருங்கள். வானம் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அந்த வானத்தில் இருக்க மேகங்களை பாருங்கள், எவ்வளோ பறந்து விரிஞ்ச அந்த நீல கலர் அந்த ஸ்கையை பாருங்கள். அப்பயே நமக்கு ரொம்ப லைட்டாக ஃபீல் ஆகும், நம்ம ரொம்ப சின்னதுங்கிறது ஈஸியாக உங்களுக்கு உணர்வீங்க. அண்ட் அந்த மொமெண்ட் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், அந்த மொமெண்ட் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உண்மையிலே இதெல்லாம் அவ்வளோ ஒர்த்தா, உண்மையிலே இதெல்லாம் அவ்வளோ பெருசான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பதில் தான் உங்கள் மைண்டு சொல்லும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஒன்றும் இல்லை, எல்லாமே ஹேண்டில் பண்ணிக்கலாம், எல்லாமே சரியாயிடும், எல்லாமே கடந்தும் போயிடும். திஸ் டூ ஷால் பாஸ். ஓகே. ஸோ எல்லோரும் எப்போவும் ஹாப்பியாக இருங்க, சிரிச்சுட்டே இருங்க, உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நீங்கள் ஒரு சின்ன டஃப் டைம் கோத்ரூ பண்ணிகிட்ருக்கலாம், இப்போ நீங்கள் ஒரு சின்ன லோ ஃபேஸ் கோத்ரூ பண்ணிருக்கலாம், பட் ரிமெம்பர் அது ஒரு சின்ன டஃப் டைம் மட்டுமே, அது ஒரு ரொம்ப ட்ரிவியலான ஃபேஸ் மட்டுமே, இது சீக்கிரமாக கடந்துடும். அண்ட் எதையுமே நம்ம பெருசாக பார்க்கணுன்னு அவசியமே இல்லை, சரிங்களா? வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகானது. இது நவீன் விக்னேஸ்வரின் இதயத்தின் குரல். நன்றிகள் 1000. நீங்கள் லிசன் பண்ணிட்டு இருக்க ஆப்பில் இன்னும் இதயத்தின் குரலை ஃபாலோ பண்ணாமல் இந்த எபிசோட் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா உடனே இதயத்தின் குரலை ஃபாலோ பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோடய அடுத்த எபிசோடை அண்ட் என்னோடய அப்கமிங் எபிசோட்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு நிறைய பாசிட்டிவிட்டி நான் கொடுப்பேன். அண்ட் நீங்கள் இது வரைக்கும் இதயத்தின் குரலுக்கு ரேட்டிங் கொடுக்கல, ஒரு 5 ஸ்டார் ரேட் கொடுக்கல அப்படின்னா ஸ்பாட்டிஃபைல ரேட் த ஷோ ஆப்ஷன் போயிட்டு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுங்க, எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய பாட்காஸ்டோட ரேங்கிங்ஸும் இம்ப்ரூவ் ஆகும். நாம் 2 வாரங்கள் கழித்து இன்னொரு அழகான ஒரு எபிசோடோட, இன்னொரு அழகான ஒரு கேஷுவலான ஒரு ப்ரீஸியான ஒரு டாப்பிக்கோட சந்திப்போம். டாடா, பை பாய்.